ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது வருகின்ற திங்கட்கிழமை 6/1/2025 12/1/2025 வரையிலான இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 3, 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனியோடு சுபத்துவமாக சுக்கிரன் ராஜயோகாதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்திருக்க ராசியை குறிபார்ப்பது என்பது யோக அமைப்புகள். இந்த வருஷம் மார்ச் மாதத்தோட உங்களுக்கு 7.5 சனி முழுசுமா முடியுது. அப்போ 7.5 சனி முடிஞ்ச உடனேயே வாழ்க்கை கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த அமைப்பில் இது வரைக்குமே எதில் உங்களுக்கு செட்டில் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதாவது கல்யாணம் செட்டில் ஆகலை, வேலை செட்டில் ஆகலை, தொழில் செட்டில் ஆகலை, வியாபாரம் செட்டில் ஆகலை, இந்த மாதிரியான எந்த இடத்துல செட்டில் ஆகாமல் நிலை பெறாமல் இருக்கிறேன், இன்னும் லைஃபே செட்டில் ஆகலை, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நிலைத்தன்மை என்கின்ற ஸ்டாண்டர்ட் என்கின்ற செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ஏன்னா 7.5 சனி முடியறதுக்கு 7-8 வாரம் தான் இருக்கு. அதனால 7.5 சனி முடியறதுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே நல்ல பலன்களை சனி கொடுத்து விட்டு போவார். ராசி சுபத்துவமாக இருக்க, ராசி குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்க, ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். தொட்டது தொல்லுங்க, எல்லாத்துலேயும் நல்லது நடக்குங்க. எதுலெல்லாம் அடிபட்டீங்களோ அதிலெல்லாம் உங்களை யாருன்னு நீங்கள் நிரூபிக்க முடியுங்க. யார் உங்களை மதிக்கலையோ அவங்க உங்களை மதிப்பாங்க. அந்தஸ்து கௌரவம் திரும்ப கண்டிப்பாக வரும். எதிலும் தலை நிமிர்ந்து போக முடியும். 4 பேர் கூடுகின்ற இடத்தில் மகர ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க, உழைக்கிறத பற்றி மட்டும் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குதுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்டம் சனியின் ராசிநாதனின் உருவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. மிகப்பெரிய யோக பலன்கள். ஒரு 10-12 வருஷத்துக்கு மகர ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. இப்ப இந்த வருடத்திலிருந்தே, குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடந்து நான் தான் இந்த உலகத்தின் ராஜா என்று அப்படியே பெருமிதமாக சொல்லக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய, முதன்மையான அப்படியே பலன்களை நேரடியாக கொடுக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் அத்தனை மகரத்தினருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். ஜென்மச்சனி முடிய போது ராசியில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அளவிற்கு அங்கே சுக்கிரன் இருப்பதும், ஆரம்பத்தில் 2, 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருப்பதும் யோக பலன். சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறார் இல்லையா? 4ஆம் இடத்துல அவர் குருவோடு சேர்ந்திருக்கின்ற குருச்சந்திர யோகம் ஏற்படும் போது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கடன்களை கொண்டிருந்தவர்கள், வீடு வாகனம் போன்ற விஷயத்துல தலையை பிச்சுக்கிட்டு இருந்தவங்க, வண்டிக்கு டியூ கட்ட முடியல, இதுக்கு வீட்டுக்கு டியூ கட்ட முடியல, இந்த மாதிரியான விஷயம், வாடகையே கொடுக்க முடியல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, ஆபீஸுக்கு கொடுக்க முடியல, கடைக்கு கொடுக்க முடியல என்கின்ற மாதிரியாக பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக பணம் என்கின்ற அந்த சதுர வடிவ காகிதம் இல்லாத காரணத்தினால மனுஷன் நம்மளை எப்படிலாம் மதிப்பான் என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் விடுதலையும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரருடைய கஷ்டங்கள்லாம் தீரத்தாங்க போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படிப்படியாக அப்படியே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர போறீங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆகவே கடந்த 2 வருடமாக எந்தெந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியா நடக்க போகுது. வேலை போனவங்களுக்கு இருந்ததை விட நல்ல வேலை திரும்ப கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தவங்களுக்கு, கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களுக்கு அனைத்தும் சேரப்போகிறது. பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டவங்க, அதாவது தொல்லைகளாக இருக்கிறத அத்தனை விஷயங்களையும் நீங்களே அடையாளம் கண்டுகொண்டு அதனை அப்படியே விலக்கி வைத்து முன்னேற்றத்திற்கு அடையாளமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் வரும். சோசியல் மீடியா கை கொடுக்கும். யூடியூப்ல சாதிக்க முடியும். ஃபேஸ்புக்கில் ஏதேனும் ஒரு நிலையில வருமானத்தை பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம் போன்ற அமைப்புகளில் சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும், வருமானம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கல்வி கேள்வி மேன்மைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஜாலியான அனுபவங்கள் இப்போது உண்டு. இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஆகவே கும்பத்தினரின் சோதனைகள் அத்தனையும் தீர்வதற்கு ஆரம்பிக்கின்ற நல்ல முதன்மை வாரமாக அமைந்திருக்குதுங்க இந்த வாரம். அதாவது திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை 5லிருந்து 6லிருந்து 12ஆம் தேதி வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அது அப்புறம் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் போறார். 3ஆம் இடம் மிக நல்ல இடம், ராசியும் மிக நல்ல இடம். ஏற்கனவே உங்க ராசியில ராகு இருந்துகிட்டு உங்களை போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பு இதுவரைக்குமே குழப்பங்கள்ல இருந்து வந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு தெளிவுகளும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய சுபமான யோக வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாங்க.
2ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது யோகாதிபதி இல்லையா, 5 கூடியவர் 2ஆம் இடத்தில் வருகிறார் என்பது பிள்ளைகளால் இதுவரைக்குமே ஓரளவுக்கு வருமானம் இல்லையே, அல்லது பிள்ளைகள் செட்டில் ஆகலையே, குழந்தைக்கு திருமணம் ஆகலையே, குழந்தைக்கு வேலை கிடைக்கலையே, குழந்தை இது வரைக்கும் அலபாயுதே, நல்லா படிக்க மாட்டேங்குதே, இந்த மாதிரி பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை மனவேதனைகளும் தீரக்கூடிய தன்மை அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் இப்போது உண்டு. 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறனால இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். 3ஆம் இடத்துக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் சனி ஞாயிறு போன்ற இடங்கள்ல அப்படியே 3ஆம் இடத்திற்கு போகிறார். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உச்சம் போன்ற நல்ல அமைப்புகளை 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய திறமைகள் அத்தனையும் நிரூபித்து காட்டக்கூடிய, வீட்டிலையும் வெளியிலையும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இவரை போல உண்டுமா, ஒரு விஷயத்தை இப்படி சாதிச்சுட்டாரே, இந்த விஷயத்துல ஜெயிச்சுட்டாரே என்கின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுடைய இமேஜ் கொஞ்சம் அப்படியே தூக்கலாக இருக்கக்கூடிய தன்மை, இந்த விஷயத்தை கூட இப்படி நல்ல விதமாக செய்ய முடியுமா என்கின்ற மாதிரி பிறர் உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்தக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி வரப்போகிறது என்பதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். 50 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் 2ஆம் சுற்று சனியாகத்தான் அது செயல்படும். அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்காது. எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய, நேர்மையாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோகங்கள்லாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.